பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே, பேசுதே பேசுதே பேசுதே. மம்மி அங்க பாரு, அபிலாஷ் நிக்கிறான். நான் சொன்னல, செம்ம கியூட்டா இருக்கான் மம்மி. எனக்கு இவனையே கல்யாணம் பண்ணிக்கணும் போல தோணுது. கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடுறேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணு மம்மி. சரி சரி இரு. என்னாச்சு சம்பந்தி அம்மா, திடீர்னு வந்திருக்கீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணல? அது அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி அம்மா. ஐஷு மீராவை விட்டு இருந்ததே இல்லையா, அவளை பார்க்கணும்னு ரொம்ப தோணிட்டே இருக்குன்னு சொன்னா. ஐஷுவும் மீராவும் ரொம்ப நல்ல அக்கா தங்கச்சிங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதனாலதான் சும்மா மீராவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன இது, எதுக்கு இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு தான் நம்மள பிடிக்கவே பிடிக்காதே. அதுலயும் அந்த ஐஷு என்னை பார்த்தாலே 10 அடி தள்ளி நிப்பா. என்னை அவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ணுவா, வேலைக்காரை விட கேவலமா. அப்படி இருக்கப்போ இவளுக்கு எப்படி திடீர்னு என் மேல பாசம் வந்தது? எதுக்கு இப்படி கேவலமா நடிச்சிட்டு இருக்காங்க? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஓ அப்படியா சம்மந்தி, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. பாருமா ஐஷு, இதுவும் உன்னோட வீடு மாதிரிதான். உனக்கு எப்பெல்லாம் உன்னோட அக்காவை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு போ, சரியா? சரிங்க ஆன்ட்டி. ஆமா சம்மந்தி, இங்க ஒரு பையன் இருக்கான்ல, இவன் யாரு? உங்க சொந்தக்கார பையனா? அது ஏன் கேக்குறேன்னா, நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் பண்ணிட்டோம். அதனால யார் யாரு என்னென்னு எனக்கு சரியா தெரியல. ஆச்சி தெரியும், ஐயாவை தெரியும், அப்புறம் இந்த பாப்பா சக்தி, இந்த பாப்பாவையும் தெரியும். ஆனா அந்த பையனை நான் இது முன்னாடி பார்த்ததே இல்லையா, அதனாலதான் கேக்குறேன். உங்க சொந்தக்கார பையனா இல்ல? ஐயோ ஆன்ட்டி, சொந்தக்கார பையன்லாம் இல்ல, அவன் உங்களோட சொந்த பையன். ஆமா சம்பந்தி, எனக்கு மொத்தம் 2 பையன். ஒன்னு ஆத்விக், இன்னொன்னு அபிலாஷ். இவன் தான் அபிலாஷ். சரிங்க சம்பந்தி. என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? சாரிப்பா, உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, அதனாலதான் ஏதோ சொந்தக்கார பையன் நினைச்சிட்டேன். பரவாயில்ல ஆன்ட்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஐயோ என்னப்பா நீ ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிட்டு இருக்க, உரிமையா அத்தான்னு கூப்பிடு. சரிங்க அத்தை. ஹாய் அபிலாஷ், ஐம் ஐஸ்வர்யா, மீராவோட சிஸ்டர். ஹாய் ஐஸ்வர்யா, how are you? Yeah, I'm fine Abhilash. And what's about you? Yeah, I'm too good. என்ன பண்றீங்க? படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல ஒர்க் போயிட்டு இருக்கீங்களா? நான் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் டாடோட பிசினஸ் எடுத்து பார்த்துக்கலான்னு இருக்கேன். மீராக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அவன் இங்க வந்துட்டா. அதுக்கப்புறம் நான் மட்டும்தானே அங்க இருக்கேன். ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் என்னது தான். ஓ நைஸ். தேங்க்யூ. அப்புறம் தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? எப்படியோ அப்பா கூட சேர்ந்து பிசினஸ் தான் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு இவனா? நீங்க தான் அப்படி நினைச்சுக்கணும். அவன்லாம் பிசினஸ் பக்கமே போக மாட்டான், நீங்க வேற. அவன் சொந்தமா அட்வர்டைசிங் ஏஜென்சி வச்சிருக்கான். ஓ அப்படியா, சரி சரி. ஐஷு, என்னடி இவன் பிசினஸ் பக்கமே போக மாட்டானா? ஏதோ சொந்தமா அட்வர்டைசிங் ஏஜென்சி வச்சிருக்கேன்றாங்க, செட் ஆகுமா? ஐயோ மம்மி, அவன் வேலைக்கு போனா என்ன போலனா என்ன, அவன் இந்த வீட்டோட வாரிசு மம்மி, அது போதாதா? அதெல்லாம் சரிதாண்டி, இருந்தாலும் இவன் ஆபீஸ்க்கு போனா தானே என்ன சொத்து இருக்கு என்ன ஏதுன்னு இவனுக்கு தெரியும். இல்லனா எப்படி உன்னால எல்லா சொத்தையும் எழுதி வாங்க முடியும்? மம்மி அதுக்கெல்லாம் நிறைய பிளான் இருக்கு மம்மி, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்காகாது. முதல்ல அபிலாஷ்க்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும். அவனுக்கு எப்படியாவது நான் லவ் பண்ண வைக்கணும். அவன் என்கிட்ட நல்லா தான் பேசுறான். முதல்ல ஃப்ரெண்டா பழகி அதுக்கப்புறம் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கணும். அப்புறம் சம்மந்தி,
அது சம்மந்தி, ஒரு முக்கியமான விஷயத்த பேசலாம் தான் வந்தேனா, அப்படியே இங்க பேசிட்டு மறந்தே போயிட்டேன். மீராவையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு கூப்பிட தான் வந்தேன். விருந்து வைக்கலான்னு இருக்கோம். இது சம்பிரதாயம் இல்ல, அதனாலதான். ஓ, ஆமாம்மா, சம்பிரதாயத்தெல்லாம் சரியா பண்ணணும். ஆனா எங்க ஆத்விக் இப்போ ஊர்ல இல்ல, டெல்லி போயிருக்கான். நேத்து நைட்டு தான் போனான். வர இன்னும் ஒரு வாரம் ஆகும். ஓ, அப்படியாம்மா? ஆனா இது சம்பிரதாயம் சரியா பண்ணணும், அதனாலதான் கூப்பிடலான்னு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. மாப்பிள்ளை டெல்லியில இருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு தடவை கூப்பிடுறேன். அவசியம் இல்ல. பெரிய சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது மீராவையும் மாப்பிள்ளையும் விருந்துக்கு இன்னும் 2 நாள்ல ஆதி வந்துருவான். அதுக்கப்புறம் 2 பேரையும் நான் உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். இப்ப நீங்க கிளம்பலாம். சரிங்க சம்பந்தி. ஐஷு, போலாமா? சரிம்மா, போலாம். என்ன கிலா, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? எப்பவும் நைட்டு தானே வருவ? அது ஒண்ணும் இல்லம்மா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் நடக்கணும்ல. நம்ம சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஆதிதான் டெல்லி போயிட்டான். ஆனா கண்டிப்பா 2 நாள்ல வந்துருவான். அவன் வர 1 வாரம் ஆகும்னு சொன்னான். நீ அவன் 2 நாள்ல இங்க இருப்பான். அடுத்து நடக்க வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணும், இல்லனா குடும்பத்துக்கு கெட்டது. சக்தி, நீ காலேஜ் போலியா? இன்னும் வீட்டுல தான் இருக்கியா? பாத்தாடி, என்ன நம்ம பக்கம் திரும்புறாங்க? எதையாவது சொல்லி சமாளிப்போம். கிளம்பிட்டேன் மாம். இதோ நான் ரெடி தான். கிளம்பலான்னு இருந்தேன், அப்பதான் நீங்க வந்துட்டீங்க. கிளம்பலான்னு இருந்தியா? ஒரு பஞ்சுவாலிட்டி இல்ல. டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ எப்படி போனாலும் ஒரு கிளாஸ் கட் ஆயிடும். இல்ல மாம், நான் டக்குனு கிளம்பிடுவேன். எப்படி ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போய் எங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணவா? இல்ல மாம், அதெல்லாம் நான் பாத்துப்பேன். வாய் மூடு. ஒழுங்கா பொறுப்பா நடந்துக்கோ. நீ ஒன்னும் குழந்தை கிடையாது. ஐயோ, தேவையில்லாம சிரிச்சு நம்மளே மாட்டிக்கிட்டோம் போலியே. என்ன அபிலாஷ், அட்வர்டைசிங் ஏஜென்சி வச்சா மட்டும் போதாது. காலையிலேயே அங்க போய் ஏதாவது ஆர்டர்ஸ் வருதான்னு பாக்கணும். நானும் கிளம்பிட்டேன் அத்தை. சாப்பிட்டுட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்டு போலான் தான். வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு 4 பேர் வருவாங்க போவாங்க. அதுக்காக அவங்க முகத்தையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. நமக்கு இருக்க வேலையை நம்ம தான் பார்க்கணும். புரியுதா? அத்தை, புரிஞ்சுது. மவனே, என்ன பார்த்தா சிரிக்கிற? மாட்டினியா? வேணும்டா உனக்கு இது. நீ என்ன இப்படியே நின்னு வாயை பார்த்துட்டு இருக்க போறியா, இல்ல கிளம்பி காலேஜ் போறியா? கிளம்பிட்டேன் மாம், பாய். நானும் கிளம்புறேன். எல்லாருக்கும் பாய். அத்தை, டீ கொண்டு வரட்டுமா? என்னோட ரூமுக்கு எடுத்துட்டு வந்துரு. சரிங்க அத்தை. ஃபேமிலியில எல்லாரும் இன்னும் இவங்களை பார்த்து இப்படி பயப்படுறாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் போல. ஓ, என்ன ஒரு அதிசயம். மேடம் காலையிலேயே சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கெஸ் பண்ண. இன்னைக்கு உன் பர்த்டேவா? ஓ பேபி, ப்ளீஸ் டோன்ட் ஜோக் அட் மீ. முந்தா தானே என் பர்த்டேக்காக டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன். ஓ, அப்ப வேற என்னவா இருக்கும்? இன்னைக்கு நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேவா? ஆதி, டோன்ட் ஜஸ்ட் கிடிங் மீ. என்ன டெஸ்ட் பண்றியா? எல்லா டேட்டும் எனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கான்னு? நான் கூட மறந்துடுவேன், ஆனா நீ எந்த டேட்டையும் மறக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்வீட் ஹார்ட், எதுக்கு இப்ப கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது வேணும்னா அதை பண்றதுக்காக தானே நான் இருக்கேன். பேபி, இன்னைக்கு என்னன்னு தெரியல, உன்னால லவ் ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு. அதனால உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷை சமைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷா? என்னவா இருக்கும்? கெஸ் பண்ண. ஸ்மெல்ல பார்த்தா மேகி மாதிரி தெரியுது. ஆமா, டொமேட்டோ எக் மேகி. வாவ், டேஸ்டி. அதுவும் உன் கையால சமைச்சு தரேன்னா நான் நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு என்னமோ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால இந்த மாதிரி ஒரு பிசிக்கை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு தோணுது. நீ இப்படி மேகியா செஞ்சு கொடுத்தனா
எனக்கு 6 பேக்ஸ் போயிட்டு சிங்கிள் பேக்ஸ் வந்துடும். ஹே ஜஸ்ட் டோன்ட் கிட் அட் மீ. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உனக்கே தெரியும். உனக்காக நான் கத்துக்கிட்டது இது ஒரே ஒரு டிஷ் தான். இட்ஸ் ஓகே பேபி, நீ டெய்லி 3 வேளை இதையே செஞ்சு போட்டாலும் நான் சாப்பிடுவேன். ஆஹா, நிஜமாவா? ஆமா. ஃபீல் பண்ணாத, நான் உன்னை கொடுமைலாம் படுத்த மாட்டேன். சீக்கிரமா சமைக்க கத்துக்கிறேன். பேபி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா கூட நம்ம இந்த அபார்ட்மெண்ட்ல இருப்போமா இல்ல உன்னோட வீட்ல இருப்போமா? உனக்கு எங்க இருக்கணும்? வீட்ல இருந்தா ஓகே தான், ஆனாலும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க மாதிரி வராதுல்ல. நீ நான் நம்மளோட பிரைவசி, நம்மளுடைய கிச்சன், நம்மளுடைய பெட்ரூம், ஹால், பால்கனி, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட மெமரிஸ் சேர்ந்தது. ஸ்வீட் ஹார்ட், டோன்ட் வரி, உனக்கு எங்க இருக்கணுமோ அங்கே இருக்கலாம். ஸ்வீட் ஹார்ட், நீ சொன்ன மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். இதே கிச்சன்ல தானே அன்னைக்கு நம்ம பேசணும், அதே இடத்துல தான் இருக்கேன், அதே ஆதியா தான் இருக்கேன். ஆனா நீ மட்டும் எங்கேயோ காணாம போயிட்ட. எங்க போயிட்ட? இந்த கிச்சன், பெட்ரூம், ஹால், பால்கனி எல்லாத்துலயும் நம்ம மெமரிஸ் தான் இருக்கு, உன்னோட மெமரிஸ் இருக்கு. ஆனா உனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சுல்ல? Are you serious? You forget me? You forget this Adi? Hate you so much, Kirti. Hate you to the core of the hell. இரவும் என் பகலும் உன் விழியில் ஓரம் பூக்கின்றதே. உதிரும் என் உயிரும் உன் ஒரு சொல் தேடி அலைகின்றதே. என்னதோ என் காதலே. Hello. ஹர்ஷா, ஆதி இருக்கானா? கால் பண்ணா எடுக்கவே இல்ல, என்னாச்சு? ஆண்டி, அவன் ஒரு மீட்டிங்ல இருக்கான், அதனாலதான் ஃபோன் எடுத்திருக்க மாட்டான். ஃபோன் வெளியிலே வச்சுட்டு போயிட்டான் ஆண்டி. சரி ஓகே. இன்னும் 2 டேஸ்ல அவன் கிளம்பி இங்க வரணும். டெல்லியில ஏதாவது ப்ராப்ளம் இல்ல ஏதாவது ஒர்க் இருக்குன்னா அதை நீ இருந்து பாத்துக்கோ. ஆனா அவன் 2 டேஸ்ல இப்ப சென்னை வந்தே ஆகணும். ஆண்டி, நான் ஆதி கிட்ட சொல்றேன், ஆனா இங்க ஒர்க் முடிக்காம அவன் வரமாட்டான்னு தோணுது. அப்படியா? என்ன பிரச்சனை அங்க? அதுவும் இல்லாம என்கிட்ட சொல்லாமலே 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. நான் கேட்கணும்னு இருந்தேன், என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை ஆண்டி. அது கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் தான், ஆனா ஆதி தான் அது சார்ட் அவுட் பண்ண முடியும், அதனால தான். ஒன்றும் இல்லாத ப்ராப்ளம்க்கா நடு நைட்ல கிளம்பி போனீங்க? அது ப்ராப்ளம் அப்போ பெரிய ப்ராப்ளமா இருந்தது, இப்போ ப்ராப்ளம் அந்த அளவுக்கு இல்லை. எனி ஹேவ் ஹர்ஷா, 2 டேஸ்ல ஆதி சென்னையில இருக்கணும், அது உன்னோட பொறுப்பு. அங்க வேலை இருந்தா அதை நீ இருந்து பாரு, அவனை சென்னை அனுப்பிவிடு. நான் வைக்கிறேன். ஐயோ, இவனுக்கும் வார்த்தைக்கும் நடுவுல மாட்டிட்டு நம்ம தான் சாகுறோம். இவன் என்னடான்னா இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு போவே மாட்டேன்றான். அவங்க என்னடான்னா 2 நாள்ல வீட்டுக்கு வரணும்னு கேக்குறாங்க. இவன் கிட்ட சொன்னா இவன் ஆடுவான், இவன் வரமாட்டேன்னு சொன்னா அவங்க அத்தை என்ன ஆஞ்சிருவாங்க. ஐயோ, எதுக்குதான் எனக்கு இந்த அளவுக்கு கஷ்டமான பொழப்போ தெரியலையே. சரி, போய் பேசி பாப்போம், என்ன பண்றது. அவனோட அத்தை சொன்னாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவன் கிளம்பி போயிடுவான், அதனால பெருசா பிரச்சனை பண்ண மாட்டான். எப்படியோ நேத்து நைட்டே தப்பிச்சிட்ட. ஆமா சாண்டி, நானே நேத்து நைட் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே தூங்கிட்டு இருக்கேன். அப்புறம் காலையில எந்திரிச்சு பார்த்தா ரூம்ல யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நேத்து நைட்டு என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல, ஒருவேளை வந்தாரா போனாரான்ட்டு. அதுக்கப்புறம் கீழே போனாதான் தெரியுது நேத்து வரவே இல்லையா, கிளம்பி டெல்லிக்கு போயிட்டாராம். வர 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. நானும் 1 வாரம் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். 1 வாரத்துக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு. திடீர்னு உங்க அத்தை வந்து ஏதோ சடங்கு சம்பிரதாயம் இருக்குன்னு 2 நாள்ல டெல்லியில இருந்து வரணும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது மீரா? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எதனா ஐடியா தருவேன்னு தான் நான் இங்க வந்தேன். இங்க பாரு மீரா, கல்யாணம் வேணா அரேஞ்ச் மேரேஜா நடந்திருக்கலாம். உனக்கு அவரை யாருன்னு தெரியாது, அவருக்கு உன்னை யாருன்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போனாதான் கரெக்டா இருக்கும். லவ்வா? ஏன் சாண்டி நீ வேற? என் லைஃப்ல
அதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது. என் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணேன், என் அப்பாவை ரொம்ப லவ் பண்ணேன். 2 பேருமே என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்க. என் அம்மா என்னை விட்டு கடவுள்கிட்ட போயிட்டாங்க. என் அப்பா புதுசா வந்த அந்த சித்தி கூட அவர் போயிட்டாரு. ஆனா நான் மட்டும் தனியா நிக்கிறேனே சாண்டி. எனக்குன்னு யாருமே இல்லையே. என் வாழ்க்கையில வந்த சில நல்லவங்களை கூட அந்த கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாரு. விதி பிரிச்சு வச்சிருச்சு. நான் என்ன பண்றது? இதுக்கு மேலேயும் நான் யார் மேலேயாவது லவ் வைக்கணுமா? ஒருவேளை அன்னைக்கு மட்டும் எங்க அம்மா அத பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு என் கூட இருந்திருப்பாங்க. என் வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனையில இல்லாம இருந்திருக்கும்ல. ஐயோ மீரா, எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. ஆனா எல்லாத்துல இருந்தும் மூவ் ஆன் ஆகி வரணும்ல. நீ ஏன் யாரும் இல்லைன்னு நினைக்கிற? உனக்குதான் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் இருக்கேன்ல. உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். நீ எவ்வளோ வலி அனுபவிக்கிறேன்னு எனக்கு புரியுது மீரா. உண்மையிலே நீயும் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு தெரியல சாண்டி. எனக்காக இருக்கிறதுனா நீ மட்டும்தான். என்னோட புலம்புல எல்லாம் கேட்டுட்டு இருக்க. சரி சரி, அதெல்லாம் விடு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறது அதை யோசி. நான் நெக்ஸ்ட் என்னோட ஜாப் அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் சாண்டி. அது எப்படி மீரா? உன் வீட்ல எல்லாரும் ஒத்துப்பாங்களா? அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க. அந்த வீட்டு மருமக வெளியே வேலைக்கு போனா ஒத்துப்பாங்களா? இல்ல சாண்டி, இந்த லைஃப் எனக்கு நிரந்தரம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அந்த வீட்ல இருந்து வெளியே வந்துருவேன். ஏன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும், என்னால இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல, இவனை என்னோட கணவனா ஏத்துக்க முடியாது. அதுவும் இல்லாம அந்த ஆளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் அவர் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு கூட நான் கேட்டது கிடையாது. ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. அப்படி இருக்கப்போ ரொம்ப நாள் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது சாண்டி. என்னோட கெரியரை நான் பார்த்தே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு புரியுது. ஆனா என்னன்னு சொல்லிட்டு வருவ? அந்த வீட்ல எல்லாரும் எப்படி, ஓகேவா இல்ல ரொம்ப ரூடா இருக்காங்களா? வீட்ல எல்லாரும் ஓகே தான் சாண்டி. காலையில கொஞ்சம் நல்ல விதமா தான் பேசினாங்க. அங்க இருக்க எல்லாரையும் பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. சரி மீரா, எப்படியோ கல்யாணத்துக்காக லீவ் போட்ட. அந்த லீவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே பொறுமையா வா. சரி சாண்டி. அப்புறம் உன் சித்தி ஏதாவது பேசினாங்களா இல்ல அமைதியா விட்டுட்டாங்களா? ஏன்னா நீ கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணாலே அவங்களுக்கு பொறுக்காது, வயிற்றுச்சலா வரும். உங்ககிட்ட இருந்து அந்த ட்ரெஸ்ஸை புடுங்குற வரைக்கும் விட மாட்டாங்க. அந்த ஐஷு அதை விட மோசம். அப்படி இருக்கப்போ நீ இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்களே. நானும் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சாண்டி. என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு காலையிலேயே 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு என்னமோ என் மேல ரொம்ப பாசமா இருக்க மாதிரி அங்க எல்லாரும் முன்னாடியும் டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் தெரியல. ஆனா அவங்க 2 பேரோட மொழியே சரியில்லை. அவங்க 2 பேர்கிட்ட கொஞ்சம் கவனமாவே இரு. நீ வேற அவங்க இன்டென்ஷனே சரியில்லைன்னு சொல்ற. அதுவும் இல்லாம அது ரொம்ப பெரிய பணக்கார வீடு. சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணுவாங்க. வேணும்னே உன் பேர்ல கலகம் வர மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுற போறாங்க, பார்த்து. ஆமா சாண்டி, நானும் காலையில அதுதான் யோசிச்சேன். கண்டிப்பா அவங்க இன்டென்ஷன் எதுவா இருந்தாலும் அதை என்ன வச்சுதான் நிறைவேற்றிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை அவங்க என்னை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன்.